இந்த ஸ்கூல்ல எல்லா பசங்களுக்குமே பறக்கிறதுக்காக டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாம் எப்படி பறக்குறாங்கன்னா, இது ஒரு மேஜிக் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல விச்சு பரம்பரையில இருந்து வந்த பசங்களுக்கு மட்டும்தான் படிக்கிறதுக்கு அளவே பண்ணுவாங்க. ஆனா இதுல மில்லி மட்டும் விச்சு பரம்பரையில இருந்து வந்திருக்க மாட்டா. இருந்தாலுமே அவளுக்கு விச்சுக்கு தேவையான எல்லா தகுதியுமே இருக்கும். சோ அவளும் இந்த போட்டியில கலந்துக்கிறா. அப்ப இந்த பறக்கிற ஸ்டிக்கு பின்னாடி ஒரு பூனையை வச்சாதான் பறக்கும். ஆனா மில்லிக்கு கிடைச்ச பூனை மட்டும் சொல்ற பேச்சே கேட்காது. அந்த பூனை சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணாம அந்த ஸ்டிக்கு மேல உட்கார்ந்த உடனே மில்லி கீழே விழுந்துடுறா. அப்படி விழும்போது நல்லா பறக்கிற பசங்களையும் சேர்த்துக்கிட்டு கீழே விழுந்துடுறா. சோ அடுத்த நாள் இதே டெஸ்டே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த பசங்களை அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் பறக்கும்போது மில்லி நல்லாவே பறக்கிறா. அதுக்காக மில்லிக்கு மார்க்கும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மில்லியோட ஃப்ரெண்ட் பறக்கிறா. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணோட பூனை சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம அவ கீழே விழுந்துடுறா. இத பார்த்ததுமே டீச்சர் இங்க நடக்கிறது எல்லாமே தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல் பண்றாங்க. அப்பதான் தெரியுது மில்லியோட பூனை அந்த பொண்ணு கிட்ட இருக்கு, அந்த பொண்ணோட பூனை மில்லி கிட்ட இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே மில்லி தான் காரணம்னு சொல்லி மில்லியை ஸ்கூல்ல விட்டு அனுப்பணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒரு பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாங்க.